தேனி மாவட்டத்தில் ஜுவீனியல் ஜஸ்டிஸ் போர்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸில் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனை தேனி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு வருடம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் தான் போஸ்ட்டு. ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் அல்லது சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் லோயர் ஆஸ் வெல் அஸ் ஹையர் இருக்கக்கூடிய கேண்டிடேட், சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டும் அதை அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42. கன்சால்டேட் பேயில் 11,916 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. சரிங்களா. தேனி மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான theni.nic.in வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைக்கணும். உங்களுடைய எலிஜிபிள் நெசசரி டாக்குமெண்ட்ஸை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய கையெழுத்தை கீழே போட்டு நீங்கள் வந்து 16/6/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆஃபீஸர் பில்டிங் 2, கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்ஸ்டைர்ஸ், தேனி 625531 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சரிங்களா. அப்ளிகேஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் போல்டாக வந்து மேலே எழுதிக்கோங்க, நேம். சரிங்களா. உங்களுடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, ரிலீஜன் இல்லைனா வந்து கேஸ்ட்டு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்துக்கும் ஏஜுக்கான ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப் இருக்கணும், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் இதுவும் வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடியை கட்டாயம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய கல்வி தகுதி இதுவும் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து வைக்கணும். அதாவது யூஜி, பிஜி, இல்லை டிகிரி, டிப்ளமோ என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தோடைய சர்டிஃபிகேட்ஸோட காப்பி வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸோடைய காப்பீஸும் வந்து எல்லாமே என்க்ளோஸ் பண்ணணும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அதையும் என்க்ளோஸ் பண்ணணும். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸாக வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா. ஃபைனலாக கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர், டேட்டு, பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.